நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சின்னூல் என்ற பெருமையுடைய இலக்கண நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெய்மிநாதம். அடுத்து பாருங்கள். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸோ வள்ளலார், பாரதியார். ஸோ அடுத்து பாருங்கள். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்சு வீதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. மூணாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வினையெச்சம். அடுத்து பாருங்கள். வெறி என்பது டேஷ் அளபடை. நாலாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபடை. வெறி என்பது சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதுக்கு சரியான வினா அமைப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது. அடுத்து பாருங்கள். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிகா, பேரறிஞர் அண்ணா, ராபி சீதிப்புள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் வந்து யாவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உணர்ச்சி வாக்கியம். அடுத்து பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். அடுத்து பாருங்கள். அடிமொழி சொற்கள் வந்து கேட்குறாங்க. இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இன்மையின் இன்மையே. அடுத்து பாருங்கள். சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினதாய் இழுந்த உயர் எண்ணமெல்லாம். ஏபு அமைந்த சொற்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். அடுத்து பாருங்கள். காணல் நீர் பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. அடுத்து பாருங்கள். ஊமை தொடருடைய பொருத்தமான பொருள் வந்து கேட்குறாங்க. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மழை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. இதுக்கு சரியான ஊமை தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தெளிவான மற்றும் சீரான பேச்சு. அடுத்து பாருங்கள். பொருந்தாத சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ 13வதுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தொடர்ந்து முயன்றால் தடங்களையும் தாண்டலாம். அடுத்து பாருங்கள். விழுந்தானை தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வினையாளனையும் பெயர். வளர் என்ற சொல்லின் வினைமுற்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 16வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, வளர்த்தார். அடுத்து பாருங்கள். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் தேர்ந்தெடு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 17வதுக்கு வந்து ஆப்ஷன் சி, வா. அடுத்து பாருங்கள். பறவை மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. ஸோ 18வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பரப்பு. அடுத்து பாருங்கள். தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 19வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இடப்பெயர்ச்சொல். தென்னன் என்பது இடப்பெயர்ச்சொல். அடுத்து பாருங்கள். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, காலப்பெயர். அடுத்து பாருங்கள். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, திருவரங்கம். அடுத்து பாருங்கள்.
நுண்துணி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சம்பந்தர். அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியாழ்வார். அடுத்து பாருங்கள், நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி முதிச்சொல் அங்கதம் என்று சுட்டி காட்டிய இலக்கண நூல். 24வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடை பாடிய புலவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத பிள்ளை. அடுத்து பாருங்கள், தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 26வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மனோன்மணியம். அடுத்து பாருங்கள், இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல் கொண்டு வா கதிரை வைந்திரன் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுனது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வீமன். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சரியாக இருக்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நவ்வி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா மான். அடுத்த வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 29வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூது. அடுத்து பாருங்கள், நச்சிலைவேல் கோக்காதை நாடு என்று குறிப்பிடும் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேர நாடு. அடுத்து பாருங்கள், குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியை 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1000. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் வந்து யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிலார். அடுத்து பாருங்கள், ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. 33வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மார்க்கம். அடுத்து பாருங்கள், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவள்ளுவை காண்டம் என 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம். அடுத்து பாருங்கள், கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? ஸோ 35வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மாதவி. அடுத்து பாருங்கள், உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் வந்து கேட்குறாங்க. 36வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். அடுத்து பாருங்கள், உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது. 37வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அறம். அடுத்து பாருங்கள், 38 சரியான இணையை தேர்வு செய்க. 38வது பார்த்திங்கன்னா எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நொடைனா விலை. அடுத்து பாருங்கள், பேரென்ற தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம். ஸோ 39வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பரிபாடல். அடுத்து பாருங்கள், சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. அடுத்து பாருங்கள், கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கங்கை படலம். அடுத்து பிறகு, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் வந்து யார்? 33வது ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து பாருங்கள், கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 44வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம். அடுத்து பாருங்கள், 45வது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 45வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 11 கீழ்கணக்கு. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11 கீழ்கணக்கு. அடுத்து பாருங்கள், மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 46வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திரிகடுகம் ஏலாதி. மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் 2 நூல்கள் வந்து திரிகடுகம் ஏலாதி. அடுத்து பாருங்கள், மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூதுரை. அடுத்து பாருங்கள், திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், பெரியோரை பேணி தாமரக்குழல். இதில் தமர் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 49வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி துணை. அடுத்து பாருங்கள், கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பெரியோரை துணைக்கோழல்.
ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக தமிழ் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.